ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, தீபாவளிக்கு எவ்வளவு பணத்துக்கு தான் நீங்க சம்பாரிச்சிங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க மட்டும் கிடையாது, என்னோட வீட்டுக்காரன் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன சொல்லவே இல்லை எவ்வளவுக்கு சம்பாரிச்சோம்னே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு பக்கட்ட உங்கள்கிட்ட எவ்வளவு பணத்துக்கு சம்பாரிச்சேன்னு நம்ம சொல்லலாம்னா, இருக்கிறவங்க நீ என்ன சம்பாதிக்கிற பணத்தை யூடியூப்ல நீ சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. இதுல என்னங்க இருக்கு, சொல்றதுல என்ன இருக்கு? நம்ம ராத்திரிக்கு பகலைக்கு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றோம், சம்பாதிக்கிறோம். இதுதான் என்னோட சேனல்ல இது எல்லாமே ஒரு தொழிலாவே மாறி போயிருச்சு. இது சொல்றதுல எனக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணு தப்பு ஒண்ணு தோணல. ஆனா இருக்கிறவங்க என்னைய சொல்ல விடாம தடுக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட எவ்வளவு பணத்துக்கு சம்பாரிச்சேங்கிறத நான் சொல்லவே இல்லை. இருந்தாலுமே ஆனா நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பணத்துக்கு நான் சம்பாரிச்சேன். டெய்லியுமே எனக்கு ஆர்வமாவே இருந்தது, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும். ஏன்னா மாசம் 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட எவ்வளவு பணத்துக்கு சம்பாரிச்சங்கிறத காமிக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒவ்வொரு நாளுமே டயத்தை வீணாக்காமல் ஃபாஸ்டா தச்சு அந்த பணத்துக்கு நான் சம்பாரிச்சிட்டேன். ஆனா நான் சேலஞ்ச் வைக்காம விடவுமே எனக்கு கொஞ்சம் அசால்ட் வந்துருச்சு, ஒழுங்காவே சம்பாதிக்கவே இல்லை. செப்டம்பர் மாசம் ஃபுல்லும் தச்சு பாத்தீங்கன்னா செலவாயிருச்சு. அந்த செப்டம்பர் மாசம் லீவுக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்தனால அந்த மாசம் ஒழுங்காவே நான் தைக்கவே இல்லை. அந்த மாசத்துக்கு ஒரு கடன் கூட என்னால அடைக்கவே முடியல. அந்த ஃபர்ஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா 24,000 கடன் அடைச்சிருக்கேன், 6,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் செப்டம்பர் மாசம் நான் அடைக்கவே இல்லை, சேவிங்ஸும் பண்ணல, கடனும் அடைக்கல. அதுக்கப்புறமா அக்டோபர் மாசம் தீபாவளி டைம் வந்துருச்சு. அக்டோபர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 நாள் தைக்கல. அப்ப 7 நாள் போயிடுச்சுன்னா மீதி 13 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த 13 நாட்கள்ல நான் எவ்வளவு பணத்துக்கு சம்பாரிச்சிருப்பேன். அதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய பணம் செலவாயிருச்சு. மீதி என்கிட்ட கையில இருக்கிறதே கொஞ்சம் தொகை மட்டும்தான் இருக்குது. இன்னும் நான் வாடகைக்கு கூட சேர்க்கவே இல்லை. இனிமேலும் ஒரு 6 நாள் அல்லது 7 நாள் தைக்கக்கூடிய பணத்தை தான் நான் கடை வாடகைக்கு சேர்க்கணும், கரண்ட் பில்லுக்கும் சேர்க்கணும். கரண்ட் பில் எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து தான் கரண்ட் பில் எடுத்துட்டு போனாங்க கடைக்கு, 450 ரூபாய் வந்துச்சுங்க. அப்பனா நான் 5,500 ரூபாய் சேர்க்கணும். அடுத்த மாசத்துல நம்ம சேலஞ்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க. நான் இந்த தீபாவளிக்கு எவ்வளவு பணத்துக்கு சம்பாரிச்சிருக்கேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.